வணக்கம். சிவிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு எளிமையான ஒரு சிந்தனை. ஒரு அரசியல்வாதி, அவர் கடவுள் நம்பிக்கை மிகுந்த அரசியல்வாதி. அவருக்கு எதுவுமே கை கூடாம நிறைய தள்ளி போய்கிட்டே இருக்குது. அவரு சாமி கிட்ட ஒரு நாள் வேண்டிக்கிறார். சாமி உங்களுடைய தரிசனம் கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப அமோகமா வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுறார். உடனடியாக சாமி அவர் மேல மனசு இறங்கி அவர் முன்னாடி வந்து நிக்கிறார். மகனே, நான் வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். உங்களுடைய சொர்க்கத்துல ஒரு நிமிஷம்ன்றது எவ்வளவு நேரம் சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஒரு நிமிஷம்ன்றது 1,00,00,000 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடவுள். அப்போ 1 ரூபாங்கிறது எவ்வளவு சாமி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அரசியல்வாதிக்கு கடவுள் சொல்றாரு, 1 ரூபாய் என்பது 1,00,00,000 ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எனக்கு 1 ரூபாய் மட்டும் கொடுங்க டெய்லி, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? 1 நிமிஷம் பொறு மகனே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இது கொஞ்சம் நகைச்சுவையா தெரியலாம். நாம் எந்த அளவிற்கு நம்மை அறிவாளிகளாகவும் நமக்கு எதிரில் இருப்பவர்களை முட்டாள்களாகவும் எண்ணிக்கொள்கிறோம் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். எது நமக்கு எளிமையாக கிடைக்குமோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் ஏற்றம் பெற முயற்சி செய்வோம். எட்டாத கனிக்கு கிட்டாத பரிசுக்கும் போகாத ஊருக்கும் வழி தேடி அலைவதை விட்டுவிட்டு நம்முடைய இயல்புக்கு ஏற்ற நம்மால் என்ன இயலுமோ அதை மட்டும் வைத்து வாழ்வதற்கு பக்குவப்படுவோம். முயற்சி மட்டுமே திருவினையாக்கும். முயற்சி இல்லாத வாழ்க்கை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் பலரும் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவு பழக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம். தினமும் பகல் உணவு உண்ணுவதற்கு முன்பாக, மதிய உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக 20 நிமிடங்களுக்கு முன் உங்களுடைய வயிற்று பகுதியை குளிர்வித்துக் கொள்ள வேண்டும். அப்படி குளிர்வித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அணிந்திருக்கக்கூடிய இறுக்கமான உடைகளை சற்று தளர்த்தி அடிவயிற்றில் இருக்கக்கூடிய சூட்டு தன்மையை, வெப்பத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். உணவு உண்பதற்கு 20 நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு டம்ளர் அளவிற்கு நன்றாக தண்ணி குடித்து நம்முடைய குடலை சுத்தப்படுத்தி அதன் பிறகு உணவு உண்டு பாருங்கள். உங்களுடைய உணவு சிறப்பாக செரிக்கும். இறுக்கமான உடை அணிந்து மதிய உணவை தயவு செய்து உண்ணாதீர்கள். அது உடலுக்கு ஊறு விளைவிக்கும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க மகிழ்வுடன். நன்றி.